வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு மூணாவது நாள் மேட்ச் முடிஞ்சது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பை இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன் வித்தியாசத்தில் வச்சுட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தது. செகண்ட் இன்னிங்ஸில் கோலி தவிர வேறு யாருமே அடிக்கலை. 131 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோலி மட்டும் 76 ரன் அடிச்சிருக்காப்புல. 82 பாலில் 12 4 ஒரு 6. மற்றபடிக்கு சுப்மன் கில் 37 பால் 26 ரன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் யாருமே ஸ்கோரே அடிக்கலை சொல்ல கேட்டால். எல்லாம் சிங்கிள் டிச்சு தான். பார்த்தீங்கன்னா 5-0, 6-4-0, 2-0, 1-4-0. என்னங்க இது? ரபாடம் 2 விக்கெட், மறுபடியும் பர்கர் 4 விக்கெட்டு, யான்சன் 3 விக்கெட்டு. இப்போ நல்ல வேறு லெவல் பவுலிங் போட்டாங்க அவங்க. நம்ம ஆளுங்க பேட்டிங் சொதப்பல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அனுபவம் இல்லாத வீரர். இந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப கஷ்டம் விளையாடுறது. அதுக்கு யாராவது அனுபவம் வாய்ந்த வீரரை கூட எட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து ரொம்ப யார் மிஸ் பண்ணுவாங்கன்னா, ரஹானையும் புஜாரான் தான் மிஸ் பண்ணுவாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்மன் கில் அந்தளவுக்கு டெஸ்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அவர் எல்லாமே இந்தியா விட்டு அதர் கண்ட்ரியில் போய் விளாண்டா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் அவர் இதெல்லாம் வேஸ்ட்டு எனக்கு கேட்டால். எதுக்கிட்ட டீம் லிஃப்ட் வராங்கன்னு தெரியல. சும்மா தண்டத்துக்கு எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறாங்க. டீன் எலுகரோட ஒரு 185 ரன்னு, அதுதான் அவங்களோட டீமோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. யான்சன் ஒரு 84. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு, வேறு லெவலு. நம்மளால் பவுலிங்கில் பும்ரா 4, சிராஜ் 2, தாகூர் 1, கிருஷ்ணா 1, அஸ்வின் 1. இந்த மாதிரி இதாக போச்சு மேட்ச்சு. பாப்பா செகண்ட் டெஸ்ட்டாவது ஜெயிக்கிறாங்களான்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப கோட்டை விட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஒரு சில ரெக்கார்ட்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீமர்ஸ் வந்து டெஸ்ட்டு டெபியூட்டனில் வந்து இந்தியாவுக்கு ஏறாக பார்த்தீங்கன்னா லுங்கி நிகிடி 2018 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 51 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டு 39 ரன்னு. மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா 2021 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டுக்கு எடுத்து 69 ரன்னு. ரெண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்து 55 ரன்னு. பர்கர் இப்போ 2023 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4, 7 விக்கெட்டு கணக்கு. மொத்தம் வந்து யார் டெபு ஆகிறாங்களோ அவங்களாம் பயங்கரமாக இந்தியாக்காராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இதான் வந்து ஒரு உண்மை. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 விக்கெட், அதாவது வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர் டெஸ்ட்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டவுன் டெஸ்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க இங்கிலாந்து கூட 1923. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து எடுத்திருக்காங்க நண்பர்களே. அந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது. லோயஸ்ட்டு அதாவது 5 டவுனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து செஞ்சுரியில் வெறும் 16 ரன் தான் அடிச்சிருக்காங்க. கடைசி 5 பேட்ஸ்மேன் சேர்ந்து வெறும் 16, அதான் 5க்கு மேலே வெறும் 16 ரன்னு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது 1984 லாகூரில் பாகிஸ்தானுக்கு எதிராக 13, கான்பூரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 15, அப்புறம் கான்பூரில் அதே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 1958 20, அடிலைடில் 2020 21 ரன்னு. அதுதான் அந்த 36 ரன்னுக்கு ஆல் அவுட்டாக நினைக்கிறேன், அந்த மேட்ச் நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா டெஸ்ட்டு கேப்டன்சி அந்தளவுக்கு வந்து பண்ணுறாரு. பட் அந்தளவுக்கு ஒன்றும் மற்ற T20 ஒன் டே மாதிரி அவருடைய அந்த கேப்டன்சியில் கொஞ்சம் கோலி மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸில் வின் பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் T20 ஒன் டே மாதிரி இதில் கேப்டன்சி அவ்வளோ ஒரு இது இல்லை, கோலி மாதிரி அந்த ஒரு விறுவிறுப்பு இல்லை அந்த மாதிரி. இன்னும் நம்மளோட பவுலரும் ரொம்ப சொதப்பல். பும்ரா, சிராஜ், அஸ்வின் ஓகே. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூரும் கிருஷ்ணாவும் ரொம்ப மோசமாக பவுலிங் போட்டாங்க. அது கூட நமக்கு பெரிய ட்ராபேக். இதே உமேஷ் யாதவோ சமி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து டஃப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து எல்காரை தவிர வேறு யாருமே அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா எல்கார் அவுட் ஆகியிருந்தா மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கும். அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி இந்தியா வந்து லாஸ்ட்டு 5 டெஸ்ட்டு இந்த வந்து சைனா கண்ட்ரி 7 விக்கெட்டு விஷயத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜோகன்ஸ்பர்க்கில் தோற்றது. அடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் கேப்டவுனில் தோற்றது 2022. அப்புறம் வந்து இங்கிலாந்தில் வந்து 2022 வந்து 7 விக்கெட்டில் வந்து தோற்றது.
அப்புறம் வந்து 209 ரனில் வந்து நம்ம ஓவல் டெஸ்ட்டு, அதாவது வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன் லீக்கில் தோத்தது. அப்புறம் வந்து இப்போ வந்து இன்னிங்ஸ் போய் 32 ரன் சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரியன். சவுத் ஆப்பிரிக்கானாலே நமக்கு ஆகாதலுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு போங்க. ராகுல் மட்டும் செஞ்சுரி அடிக்கலைன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 100-101 ரன்னு. அது போக கோலியோட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 76 ரன்னு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 38 ரன்னு. இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது சொல்ல கேட்டேன். வேறு மற்றபடிக்கு பும்ராவோட பவுலிங்கு, அஸ்வினை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது மாதிரி பிச்செல்லாம் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னு தான் கண்டினியூ பண்ணி கொடுத்தாரு. பட் ஆப்போசிட்டில் வந்து ரன்னு கொடுத்துட்டாங்களே. சரி, நம்ம கிருஷ்ணாவும் சத்துல் தாகூரும் ரன்னை ஃபுல்லாக வாரி வாரி வழங்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நமக்கு வந்து. அது மாதிரி கோலியோட குயிக்கஸ்ட் ஆஃப் செஞ்சுரி வந்து 61 பாலில் வந்து அவே டெஸ்ட்டு பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 63 பால் 50 ரன் அடிச்சிருக்கிறாரு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கொலம்போவில். அதுக்கப்புறம் இப்போ தான் அடிச்சிருக்காரு 61 பால் என்னமோ அடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வழியில் வச்சுட்டு ஃபுல்லாக விக்கெட் விழுந்துட்டு இருக்குது. பட் கோலினால் என்ன முடியுமோ அதை பண்ணார். அதுக்கு மேலே ஒன்றும் இன்னும் கொஞ்சம் ரன் அடித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், யாருமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது? அது பர்கர் பாயும் நல்லா பயங்கரமாக பவுலிங் போட்டாப்பில் செகண்ட் இன்னிங்ஸில். அது கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய ஒரு இது, என்னத்தை சொல்ல தெரில. இன்னும் கொஞ்சம் டீம் ரெடி பண்ணணும். வேறு ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துகிட்டு வரணும். வேறு யார் இருக்கா? வெளியில் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் மட்டும்தான் இருக்கிறான். அவனை தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு எடுத்து வருவாங்க. மற்றபடிக்கு சொல்லப்போனால் சத்து தாவல் பார்த்து ஜடேஜா விளாண்டுருக்கலாம். கொஞ்சம் பேட்டிங்காக ரன் அடித்து கொடுத்துருப்பாரு. பவுலிங்கு அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சம் ரன் கண்டினியூ பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன் இதில் வேறு 2 பாயிண்ட் வேறு கம்மி பண்ணிட்டாங்க ஸ்லோ ரேட்டு போட்டதுக்காண்டி. இருக்கதே கம்மியான பாயிண்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா இதில் வேறு 2 பாயிண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பவுலரில் ரபாடா ப்ளஸ் பர்கர் 5 in 11 ஓவர்ஸு. ஜான்சன் காட்ஸே பார்த்திங்கன்னா 12 in 10 ஓவர்ஸு. ஜான்சனையும் காட்ஸையும் நல்லா அடிச்சிருக்காங்க. பட் விக்கெட்டு மலன்னு விட்டுட்டாங்க நண்பர்களே. அதுதான் ஒரு பெரிய இது. இல்லைன்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் பிச்சு கண்டிஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு விளாடும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நம்ம விளாடும்போது அது இனிமேல் ஒன்றுக்குமே விளங்காத பிச்சு மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இவங்க டெஸ்ட்டு சாம்பியன் லீக்கில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் வர மேட்செல்லாம் கொஞ்சம் அடுத்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். வேறு வழி இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இந்தியா டீம் வந்து ரிசல்ட்டு வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 1985 ஆஸ்திரேலியா கூட வந்து மேட்ச் ட்ராவ் ஆகிருக்குது. 1991 ஆஸ்திரேலியா கூட வந்து மெல்போர்னில் 8 விக்கெட் தான் தோற்றுருக்குறோம். 1999 பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட வந்து 180 ரனில் தோற்றுருக்கோம் மெல்போர்னில் தான். 2003 ஆஸ்திரேலியா கூட வந்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம் மெல்போர்னில் தான். 2007 பார்த்திங்கன்னா 337 ரனில் தோற்றுருக்குறோம் மெல்போர்னில் தான் ஆஸ்திரேலியா கூட. 2011 ஆஸ்திரேலியா கூட 122 ரன் வித்தியாசத்தில் மெல்போர்னில் தோற்றுருக்கோம். 2014 ஆஸ்திரேலியா கூட மேட்ச் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் மெல்போர்னில். அப்புறம் வந்து 2018 ஆஸ்திரேலியா கூட வந்து வின் பண்ணியிருக்கோம் 137 ரன் வித்தியாசத்தில். 2020 ஆஸ்திரேலியா கூட மெல்போர்ன் கூட வந்து 8 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். 2021 சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரியனில் வந்து ஜெயிச்சிருக்கோம். இப்போ வந்து தோற்றுட்டோம் செஞ்சுரியனில் வந்து. இது கடுமையான ஒரு தோல்வி ஆகிப்போச்சு. அதுதான் ஒரு பெரிய ட்ராப்பாக் ஆகிப்போச்சு. இன்னிங்ஸ் போய் 32 ரன்னா எங்கே சொல்கிறதுனே தெரியல நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. அதுதான் உண்மை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.